நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது அடோபியில் ஃபோட்டோஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில் வந்து ஜென்யூன் லைசன்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம எப்படி ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நியூ ஃபைல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த டேப் வந்து வருது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விண்டோஸில் போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் செக்யூரிட்டி சரியா. அடுத்து விண்டோஸ் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும். இந்த அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ண உடனே எஸ்ஆர் நோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததும் அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப்பில் தான் நம்ம மாற்ற போகிறோம் சரியா. இது வந்து ஃபஸ்ட் வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ் இதில் போய் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இன்பவுண்ட் ரூல்ஸில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நியூ ரூல் கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம், போர்ட், அப்புறம் வந்து ரீடிஃபைன்டு, அப்புறம் கஸ்டம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எதில் வந்து நம்ம வந்து இந்த மாற்ற போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் ப்ரோக்ராம் தான் இது பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அதனோட பாத்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். ப்ரௌஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸை கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோஷாப் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபோல்டரோட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் வந்து இதில் வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அலோவ் த கனெக்ஷன் கேட்கும். அலோவ் வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட்டு அலோவ் த கனெக்ஷன் இட் இஸ் செக்யூர்னு கேட்கும். அதுவும் வேண்டாம். ஸோ பிளாக் த கனெக்ஷன் இது இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது அதில் வந்து மூணுமே கிளிக் பண்ணியே இருக்கட்டும். டொமைன், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் மூணுமே டிக் பண்ணியே இருக்கட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபோல்டரோட நேம் வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து அடோப் ஃபோட்டோஷாப் சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இதுக்காக இதை காப்பி பண்ணி வைக்கணும்னா அடுத்தது ஒரு இடத்துல இந்த இதை பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நேம் டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த டேப் வந்து இதாகும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் பிளாக் சிம்பிள் இருக்கா, இந்த பிளாக் சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா அவுட் பேண்ட் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் அதேமாதிரி ரைட் சைடு வாருங்க. ரைட் சைடு பவர் லிஸ்ட்டில் இருக்கும். அதில் நியூ ரூல் ஓப்பன் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் தான் முன்னாடி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணோமோ அதை தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதேமாரி அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது டேரெக்டாகவே நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுமோ அந்த ஃபோல்டரே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ப்ரௌஸ் பண்ணும்போது ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து லொக்கேஷன் வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அதேமாரி பிளாக் இந்த கனெக்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த டொமைன், ப்ரைவேட், பப்ளிக் இந்த மூணையுமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் போன இதில் வந்து காப்பி பண்ண இல்லையா அடோபி ஃபோட்டோஷாப் பண்ணு, அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் டைப் கூட பண்ணலாம் சரியா. நான் ஈஸியாக இருக்கட்டும்ன்றக்காண்டி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஃபினிஷ் கொடுத்த உடனே அதுவும் இந்த பக்கமும் அடோப் ஃபோட்டோஷாப் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த பாக்ஸு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வராது, நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த
ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நமக்கு வந்து வராது. நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அது ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதேமாதிரி அப்டேட்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரம் அதுக்குண்டான ரிசல்ட்டையும் நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.